கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியினருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 22 வசனம். ரோமர் 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. And this righteousness from God comes through faith in Jesus Christ to all who believe. There is no distinction. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவது இல்லை. ஆமென். இன்றைய தியான வசனம் ரட்சிப்பு எவ்வாறு கிடைக்கிறது, யாருக்கு கிடைக்கிறது, எதனால் கிடைக்கிறது என்பதை மிக தெளிவாக அறிவுறுத்துகிறது. இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். தேவ நீதி என்றால் என்ன? தேவ நீதி என்பது மனிதன் செய்யும் நற்கிரியைகளால் பெறப்படுவது அல்ல, தேவன் தாமே அளிக்கும் நீதியான நிலை என்பதை ஏற்கனவே தியானித்தோம். பாவத்தில் விழுந்த மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக முடியாது. ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதனை நீதிமானாக எண்ணுகிறார். இது நீதியை கொடுப்பது, சம்பாதிப்பது அல்ல. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கே முக்கியமானது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்பதை வேதம் மிக தெளிவாக அறிவுறுத்துகிறது. இங்கு இயேசு கிறிஸ்து எனக்காக, என் பாவங்களுக்காக தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்றும் என்னை ரட்சிப்பதற்காகவே அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்பதையும் பரிபூர்ணமாக விசுவாசிக்கும் பொழுதுதான் தேவ நீதி நமக்கு வழங்கப்படுகிறது. கிறிஸ்துவை நம்புவதால் மட்டுமே தேவ நீதி கிடைக்கும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று மிக தெளிவாக கூறியிருப்பதை எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது மிகுந்த நம்பிக்கையூட்டும் வார்த்தை. யூதர் மட்டுமல்ல, அந்நியர்களும், ஆண் பெண், பாவி, நீதிமான் என்று யாராயிருந்தாலும், விசுவாசிக்கிற யாராயிருந்தாலும், அங்கே அண்டர்லைனே விசுவாசிக்கிற அவர்கள் யாராக இருந்தாலும் தேவ நீதியை பெறலாம். எவர்கள் மேலும் அது பலிக்கும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கே தேவனுடைய கிருபையின் பரவல் வெளிப்படுகிறது. சிலருக்கு மட்டுமல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, எல்லோருக்கும் திறந்த வாசல். விசுவாசமே ஒரே நிபந்தனை. இதையும் ஒத்துக்கிறீங்களா? வித்தியாசமே இல்லை என்று சொல்லப்பட்டிருப்பது இந்த வசனத்தின் உச்சம். பாவத்தில் எல்லோரும் சமம், கிருபையில் எல்லோரும் சமம், ரட்சிப்பில் யாருக்கும் சிறப்பு இல்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவது இல்லையே என்று மிக தெளிவாக பவுலடிகளார் கூறுவதை கலாத்தியர் 2:16 வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் பாவம் இன்னது என்பதை உணர்த்துகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பவர்.
ரட்சிப்படைய விசுவாசமே வழி. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பவுலடிகளார் கூறுவதை பிலிப்புக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக தெளிவாக வாசிக்கிறோம். பவுல் தன் மத சாதனைகளை நிராகரித்தார். கிறிஸ்துவின் நீதியையே அணிந்து கொண்டார். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யார் உள்ளார்ந்த அன்புடனும் பரிபூரண விசுவாசத்துடனும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு பாரபட்சமின்றி ரட்சிப்பை வழங்குகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் விசுவாசத்தினால் வரும் தேவ நீதி, எல்லோருக்கும் சமமான ரட்சிப்பு. தேவ நீதியின் மூலாதாரம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலி, பாவத்தின் முழு தீர்வு. தேவ நீதியின் வழி விசுவாசம், நம்புவதும் ஒப்புக்கொள்ளுவதும். தேவ நீதி அனைவருக்கும். தேவ நீதியின் விளைவு சமாதானம், உறுதி, நித்திய ஜீவன். சுருக்கமாக சொல்வதானால் தேவ நீதி மனித முயற்சியால் அல்ல, இயேசு கிறிஸ்துவை நம்புவதினாலே கிடைக்கிறது. விசுவாசிக்கும் அனைவருக்கும் அது வழங்கப்படுகிறது. யாருக்கும் வேறுபாடு இல்லை. இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Today's verse declares that God's righteousness is given through faith in Jesus Christ to all who believe. There is no distinction. Salvation is not earned by works, but received by faith. This truth unites all people under the grace of God. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்கள் நற்கிரியைகளினால் அல்ல, எங்களுடைய விசுவாசத்தினாலேயே நீர் எங்களை ரட்சிக்கிறீர் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டோம். யாரெல்லாம் உம்மை முழுமையாக அறிந்து உம்மேல் பரிபூர்ண விசுவாசத்துடன் மண்டை வருகிறார்களோ அவர்களை நீர் கைவிடாமல் காத்து ரட்சிக்கிறீரே. கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து எங்களுக்காகப்பட்ட பாடுகளை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடாமல் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை தினமும் ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்தை மறந்துவிடாமல் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் எங்கள் வாழ்க்கை உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்கவும் கிருபை பெற வேண்டி எங்களை
முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.